இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, வயலூர் முருகன் கோயில் தான். இந்த கோயிலுக்கு இதுவரைக்கும் நான் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த வாட்டி என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு போயிருந்தோம். அண்ணா தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. காலையில சமயபுரம் போனோம். சமயபுரம் போயிட்டு, அங்க சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல் இருந்துச்சு. அண்ணாவும், அண்ணியும் மொட்டை அடிச்சிருந்தாங்க. மொட்டை அடிச்சுட்டு, சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருச்சி பக்கத்துல இருக்கிற வயலூர் கோயிலுக்கு, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வயலூர் கோயிலுக்கு தான் நாங்க வந்திருந்தோம். வந்தப்போ நடை சாத்தியிருந்துச்சு. மதிய சாப்பாடு நாங்க சமயபுரத்தில சாப்பிடல. டைரக்ட்டா இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தான் சாப்பிட்டுருந்தோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடை திறந்துருச்சு. விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 விளக்கு, அண்ணி 6 விளக்கு, தம்பி 6 விளக்கு, நெய் தீபம் ஏத்தி முருகனுக்கு வேண்டிட்டு விளக்கு போட்டிருந்தோம். விளக்கு போட்டதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளே போயிருந்தோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு சுற்றி முருகன் கோயில் முருகனை பார்த்து தரிசிச்சுட்டு வரும்போது சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம் இது எல்லாமே நிறைய எழுதியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. முருகன் தத்ரூபமாக இருந்தார். வள்ளி தெய்வானை கூட சூப்பராக நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக எங்கள் குடும்பத்தோட நான் இந்த வாட்டி இந்த வயலூர் கோயிலுக்கு வந்தது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு முருகன் வந்து எனக்கு இந்த வருஷம் கல்யாண நாளில் கொடுத்துருந்தாரு. எல்லா வருஷமுமே எனக்கு இது மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் முருகனை பார்ப்பேன்னு கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. அண்ணன் மூலியமாக எனக்கு இது நிறைவேற்றினாங்க. எப்பயுமே எனக்கு அண்ணனும் அண்ணியும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதில் இதுவும் ஒன்று.